கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரான் போரை பொறுத்தவரையில் ஒரு மிக நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது. 2 நாடுகளுக்கும் இடையே, அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று நேற்று இரவு அமலுக்கு வந்திருக்கிறது. இதுல பாகிஸ்தான் மிக முக்கியமான ஒரு செயலை செய்திருக்கிறது. 2 நாடுகளுக்கும் இடையே சமாதான தூதுவராக இருந்து நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவு சாத்தியம் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று ஈரானும் நாங்கள் 2 வாரத்துக்கு போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அமெரிக்க அதிபர் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் வற்புறுத்தி அவரை குறைந்தபட்சம் ஒரு பாதி சமாதான ஒப்பந்தத்தை அடுத்த 15 நாட்களுக்கு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தாதுங்கிற அந்த ஒரு பார்ட்டியாவது ஏற்க வைத்திருக்கிறார். இது பற்றி முழுமையான தகவலை பார்த்துருவோம். இந்துஸ்தான் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு செய்தியின் அடிப்படையில் நம்ம இதை பேசுகிறோம். இதன் காரணமாக ஹார்முஸ் நீரிணைப்பு திறக்கப்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ 2 பேரும், இந்த ட்ரம்ப் ஈரான் 2 பேரும் தற்காலிக போர் நிறுத்தம், அடுத்த 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு டீல் வந்திருக்கு, நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் இடையில் ஒரு டீல் அச்சீவ் பண்ணியிருக்கோம். 2 பேரும் அடுத்த 2 வாரங்களுக்கு மேற்கொண்டு பேச்சுவார்த்தையை நடத்தும் இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள மாட்டோம். இது வந்து 2 வே அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃப், பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃப், அவர்களுடைய இராணுவ தலைவர் ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீர், அவங்க 2 பேரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் வந்து மிக கடுமையான தாக்குதலை ஈரான் மீது நிகழ்த்தப் போகிறேன்னு ஏற்கனவே சொல்லி இருந்ததை உடனடியாக நிறுத்தி வைக்கிறேன், சப்ஜெக்ட் டு எதற்கு என்ன நடந்தால் அப்படின்னு. இதனை ஈரானும் ஏற்றுக்கொண்டு கம்ப்ளீட்டாக இம்மீடியட்டாக ஹார்முஸ் நீரிணைப்பை திறக்கும் என்னும் பட்சத்தில் நாங்களும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை 2 வாரங்களுக்கு ஒத்தி போடுகிறோம். இது 2 பக்கமுமான போர் நிறுத்தமாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஈரானும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்களை நாங்கள் இந்த பக்கமாக அனுப்ப தயாராக இருக்கிறோம். சப்ஜெக்ட் டு சில விஷயங்கள் என்னன்னா, எங்களுக்கு எதிரான தாக்குதல் நிறுத்தப்படணும், கூடவே டெக்னிக்கல் கன்சிடரேஷன், டெக்னிக்கல் லிமிடேஷன் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்படி எந்த கப்பல் இந்த பக்கமாக போவதாக இருந்தாலும் ஈரானுடைய இராணுவத்தோடு கோஆர்டினேட் செய்து ஒருங்கிணைத்து போகணும். ப்ளஸ் டெக்னிக்கல் லிமிடேஷன் என்னன்னா, ஒரேடியாக எத்தனை கப்பல் இந்த பக்கமாக போக முடியும், அப்புறம் கப்பல் ஒன்னோட ஒன்று மோதிக்கும். அதனால் அந்த குறுகிய பாதையில் யார் யார் எப்பப்போ போக போகிறாங்கங்கிறத எங்களோடு பேசிவிட்டு செயல்படுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஈரானும் பாகிஸ்தானோட ரோல் அக்னாலேஜ் பண்ணியிருக்கு. பாகிஸ்தானுடைய எங்களுடைய நாட்டின் சார்பில் நாங்கள் வந்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷரீஃப்க்கும் அவர்களுடைய ஃபீல்டு மார்ஷல் முனீருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காகவே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 பக்கமும் இப்போ இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலை இருக்கும் பொழுது 2 பேருமே இதை தங்களுடைய வெற்றியாகத்தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தால் ஈரான் சொல்லுது, இது எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி, எங்களுடைய கண்டிஷன்ஸ் நாங்கள் ஒரு 10 பாயிண்ட் சொன்னோம், அதை முழுமையாக அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தரப்பு என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் கிடையாது, எங்களுடைய பவர்ஃபுல்லான மிலிட்ரி அதை கண்டு பயந்து தான் நீங்கள் வந்து இவங்க இதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, ஹார்முஸ் நீரிணைப்பை திறப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒயிட் ஹவுஸோடைய பிரஸ் செக்ரட்டரி கரோலின் லெவிட் சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன இவங்களுடைய அந்த 10 பாயிண்ட் அஜெண்டா என்ன, யூஎஸ் ஈரான் அந்த தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ஈரான் முன் வச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த தகவல் வருது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். இவங்க தங்களை பற்றி மட்டும் சொல்லலை. ஒன்று, ஈரான் மீதான தாக்குதல் பர்மனண்ட்டாக நிரந்தரமாக நிறுத்தப்படணும், இது பாயிண்ட் 1. 2வது பாயிண்ட், ஈராக், லெபனான், ஏமன் போன்ற நாடுகள் மீதான தாக்குதலும் நிறுத்தப்படணும். இதை ஸ்டார் போட்டுங்க, ஏன்னா இதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம அடுத்து பேசுவோம். இதில் ஈராக்கில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஈராக்கில் வந்து ஒரு தாக்குதலும் இப்போதைக்கு நடக்கலை, ஆனால் அவங்க சும்மா ஈராக்ங்கிறத சேர்த்துக்கிறாங்க. லெபனானில் ஒரு தாக்குதல் நடக்குது. இந்த ஈரானுடைய ஒரு ப்ராக்சி பயங்கரவாத குழுவான ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது.
ஏமன்ல இன்னொரு ப்ராக்ஸி குழு இருக்கு. ஈரானுடைய ப்ராக்ஸி குழு ஹவுத்திகள் இருக்காங்க. அவங்க ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க மேலலாம் தாக்குதல் நடத்துறாங்க. அவங்க மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது. அங்கும் போர் நிறுத்தம் ஏற்படணுங்கிறது ஈரானுடைய 2வது பாயிண்ட். 3வது, இந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் வளைகுடா நாடுகள் எல்லாவற்றிலும் கான்ஃப்ளிக்ட் நிறுத்தப்படணும் அப்படின்னு. ஹலோ பாஸ், அங்க எல்லா நாடுகள் மீதும் அடிக்கிறது யாருன்னா ஈரான் தான் அடிக்குது. ஈரான் ஈரான் மீது ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், ஓமான், பஹ்ரைன், குவைத் போன்ற 6 நாடுகளும் ஈரான் மீது தாக்குதல் நிகழ்த்தல. ஈரான் தான் இந்த 6 நாடுகள் மீது தாக்குதல் நிகழ்த்துது. அப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிறுத்தப்பட வேண்டும்னா நீங்க தாங்க நிறுத்தணும். அடுத்து ஹார்முஸ் நீரிணைப்பு திறக்கப்படணும். அதுவும் நீங்க தான் செய்யணும். நீங்க தான் ஒத்துக்கணும். ஹார்முஸ் நீரிணைப்பின் வழியாக எப்படி கப்பல்கள் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புரோட்டோகால் ஒன்று ஏற்படுத்தணும். அதுவும் பெரிய சிக்கல் கிடையாது. இதற்கு முன்னாடி எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வரலாம். இப்போ இந்த போர்னால தான் அது பிரச்சனையாக இருக்குது. இறுதியாக அடுத்த முக்கியமான பாயிண்ட்க்கு அவங்க வராங்க. ஈரானில் எக்கச்சக்கமான அழிவு நடந்திருக்கிறது. அந்த அழிவுக்கான நஷ்ட ஈடு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நஷ்ட ஈடு கொடுக்கணும்னா யார் கொடுக்கணும்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கின்றன. அப்போ இந்த 2 நாடுகளும் கொடுக்கணும். கொடுக்குமா? சரி, ஈரான் தாக்குதல் நடத்திருக்கீங்க. இஸ்ரேல் மீது தாக்குதல் நிகழ்த்திருக்கீங்க. அது தவிர 6 நாடுகள், வளைகுடா நாடுகள் இப்போ பேசினோம். அந்த 6 நாடுகள் மீது நிகழ்த்திருக்கீங்க. அதை தவிர நீங்கள் தாக்குதல் நிகழ்த்திய இடங்கள்னு பார்த்தா ஜார்டான், அசர்பைஜான், துருக்கி, அது வரைக்கும் உங்களுடைய ஏவுகணைகள் போய் விழுந்திருக்கின்றன. அப்போ நீங்கள் அதற்கு ஈரான் அதற்கான இதை கொடுக்குமா, நஷ்ட ஈடை கொடுக்குமா? அதை பற்றி அவங்க ஒன்றும் பேசலை. ஃபுல் கமிட்மெண்ட் டு லிஃப்டிங் சாங்ஷன்ஸ் ஆன் ஈரான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது இது நாள் வரைக்கும் ஈரான் மீது நிறைய கட்டுப்பாடுகள், ட்ரேட் எம்பார்கோ, அவங்களுடைய பொருளை யாரும் வாங்கக்கூடாது, அவர்களுக்கு யாரும் முக்கியமான பொருட்களை விற்கக்கூடாது என்றெல்லாம் அமெரிக்கா எக்கச்சக்கமான சாங்ஷன்ஸ் விதிச்சிருந்தது. அது நீக்கப்பட வேண்டும். அது ஒரு நியாயமான கோரிக்கை. அதற்கு பதிலாக அவங்க ஒன்று கேட்பாங்க, அதை இவங்க அடுத்து சொல்றாங்க. ஈரான் இந்த அணு ஆயுதங்களை ஒருபோதும் பெறாது. நாங்கள் ஒரு காலகட்டத்திலும் அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் அப்படின்னு ஃபுல்லி கமிட்ஸ் அப்படின்னு வாக்குறுதி தராங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சாங்ஷனை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. கூடவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லை, இன்னைக்கு யுஏஇயும் இதை பண்ணியிருக்கு. ஈரானுடைய நிதி அசையும் சொத்துக்களாக இருப்பவற்றை, வங்கிகளில் இருக்கக்கூடிய ஈரானுடைய பணத்தை அமெரிக்கா மற்றும் அதோடைய நேச நாடுகள் எல்லாம் அந்த ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை அன்ஃப்ரீஸ் பண்ணி எங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10வது பாயிண்ட்டாக இது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு முழுமையான ஒப்பந்தம் போடணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இந்த சீஸ்ஃபயருக்கு 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஈரான் சொல்லுது. குறைஞ்சபட்சம் இதை பற்றிய ஒரு பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் வரும் நாட்களில் நடக்கும். இந்த அடுத்த 2 வாரத்தில் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஊகிக்க முடிகிறது. சரி, இதெல்லாம் நல்லது தான். ஆனால் அந்த ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது பற்றி அல் ஜசீரால ஒரு கட்டுரை ஏற்கனவே வந்துருச்சு. அதில் நெத்தன்யாகு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கு நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன். அவரை பிரசிடென்ட் ட்ரம்ப் கூப்பிட்டு பேசியிருக்காரு. பேசினதுக்கு அவர் சரி, நீங்கள் பேக் ஆஃப் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தாக்குதலை நடத்தலைன்னா நானும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தலை, இந்த 2 வாரத்துக்கு தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவர், அவர் எக்ஸ் வலைத்தளத்துக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, நாங்கள் ஈரான் இனிமேல் நியூக்ளியர் மிசைல் அண்ட் டெரர் த்ரெட் அமெரிக்காவுக்கு மேலே இல்லாததுனால நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறது இல்லைன்ட்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இந்த 2 வார தற்காலிக போர் நிறுத்தம் என்பது லெபனானை உள்ளடக்கியது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் நிச்சயமாக லெபனான் அப்படிங்கிறதையும் எல்ஸ்வேர்ங்கிறதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் சொன்னதில் என்னென்னா, 2 பேரும் 2 பக்கமும் முழுமையான போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள், எவ்ரிவேர் இன்க்ளூடிங் லெபனான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நெத்தன்யாகு ரொம்ப தெளிவாக லெபனான்
இஸ் ஆஃப். லெபனானை நாங்கள் இறங்கி அடித்தே தீருவோம் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் அங்கே போரில் 1500 பேருக்கு மேலே லெபனானில் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை தாண்டி லெபனானுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இஸ்ரேலிய படைகள் போய் பஃபர் ஜோன் அங்கே இருக்கக்கூடிய தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மக்களை விரட்டிவிட்டு அங்கே யாருமே வாழ முடியாமல் செய்து, அதன் காரணமாக லெபனானுக்கும் மக்கள், அதாவது ஹெஸ்புல்லா இருக்கக்கூடிய இடத்துக்கும் இஸ்ரேல் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துக்கும் இடையே யாரும் வசிக்காத ஒரு நோ மேன்ஸ் லேண்ட் என்னும் ஒரு பகுதியை உருவாக்குவதில் முனைந்துள்ளது. அதை பற்றி இதன் காரணமாக நம்ம 1500 பேர் கொல்லப்பட்டதை மட்டும்தான் பார்த்தோம். 10 லட்சம் பேர் இடம்பெயர வைக்கப்பட்டிருக்கிறார்கள், துரத்தப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இதை பற்றியும் நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஹெஸ்புல்லா இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை, லெபனான் அரசும் ஒன்றும் சொல்லலை. ஸோ இப்பொழுதைக்கு போர் நிறுத்தம் என்பது ஈரானில் இருக்க போகிறது. கரஸ்பாண்டிங்லி ஈரானும் சுற்றி இருக்கக்கூடிய 6 வளைகுடா நாடுகள் மீதான தங்களுடைய தாக்குதலை நிறுத்தப் போகிறது. ஸோ இம்மீடியட் எஃபெக்ட் என்னென்னா, உலகின் பங்குச்சந்தைகள் இன்றைக்கு காலையில் இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பங்குச்சந்தைகள் இந்திய பங்குச்சந்தையும் சேர்த்து அவற்றின் குறியீடு உயர்ந்திருக்கின்றன. ஒன்று. ரெண்டாவது, க்ரூட் ஆயிலோட விலை இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட $10 மேலே இறங்கியிருக்கு. ஸோ இது இம்மீடியட்டாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதுனாலும் அடுத்த 2 வாரங்களுக்குள்ள என்ன நடக்கப் போகிறதுங்கிறத வைத்து தான் இது ஒரு நீண்டகால போர் நிறுத்தமா இல்லை மீண்டும் இவர்கள் போருக்கு வருவாங்களான்ட்டு ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். என்னன்னா, உண்மையிலேயே ட்ரம்ப்புக்கு தொடர்ந்து போர் செய்வதில் விருப்பம் இல்லை. ஏன்னா அவருடைய பிரச்சனை என்னன்னா, அவங்க நாட்டிலையும் கச்சா எண்ணெயோடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. கடுமையாக உயர்ந்த கச்சா எண்ணெயின் விலை அந்த நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்து நவம்பர் மாதம் அவங்களுக்கு தேர்தல் வருது. நவம்பர் 2026 தேர்தல் வருது. அந்த தேர்தலில் ட்ரம்ப்புடைய ரேட்டிங் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ட்ரம்ப் தேர்தலில் நிற்க போகிறதில்ல. ஆனால் அவங்களுடைய ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆட்கள் தேர்தலில் நிற்கிறாங்க. புதிதாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு லோவர் ஹவுஸ் அது. அதே மாதிரி மற்ற பல மாநிலங்கள் தேர்தலுக்கு போகின்றனாங்க. அங்கெல்லாம் ரிப்பப்ளிக்கன் கட்சி, அதாவது ட்ரம்ப் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு ரொம்ப ஆதரவு குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ பெட்ரோல் விலை அதிகமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மக்கள் கொதித்து போயிடுவாங்க. அதனால் அதை குறைக்க வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு ட்ரம்ப்புக்கு வந்திருக்கு. அவரே அதை பற்றி சொல்லிட்டாரு. நான் போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே க்ரூட் ஆயில் ப்ரைஸும் கீழே விழும், ஸ்டாக் மார்க்கெட்டும் மேலே போகும். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ஆஃப் ரேம்ப் அப்படின்னு இதை சொல்லுவோம். எப்படி சண்டை 2 பேரும் முரண்டு பிடிச்சிக்கிட்டு எதிராப்பில் நின்றுட்டு நான் உன்னை தீர்த்துருவேண்டான்னு வாய்ப்பேச்சும் கைப்பேச்சுமாக நடந்துகிட்டு இருக்கு, கை கலப்புமாக. அப்போ யாராவது ஒருவர் நடுவில் தலையிட்டு போதும்பா சண்டே, கொஞ்சம் சும்மா இருக்கப்பா அப்படின்னு சொன்னால் 2 பேருமே அதை கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு ரெக்வஸ்ட் ஷபாஸ் ஷெரீஃப்டேருந்து வருது. இம்மீடியட்டாக 2 பேரும் டக்குன்னு ஒன்றே கொஞ்சம் கூட யோசிக்கல, ஓகே ஃபைன் டன், அடுத்த 2 வாரத்துக்கு சண்டை கிடையாது அப்படிங்கிறத உடனடியாக 2 பேரும் ஏற்றுக்கொண்டது இதைத்தான் காண்பிக்கிறது. ஸோ இந்த 15 நாட்களுக்குள்ள வேறு என்னென்ன நல்ல செய்திகள் இந்த போர் விவகாரம் தொடர்பாக வருகிறது என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.